இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மூவி மூலமா அறிமுகமானவர் தான் நடிகர் டேனியல். இப்ப இவர் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல யூடியூபர்ஸா இருக்கிறவங்க நடிப்புக்காக படிச்சு வரவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்கன்ற மாதிரி பேசிருக்காரு. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காருன்னா, பிரபலமா இருக்க யூடியூபர்ஸ்க்கு நடிக்கணும்ங்கிற அவசியமே கிடையாது. அவங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய கவுண்ட்ஸ பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க கண்டிப்பா அதுல இருந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அப்படி சம்பாதிக்கிறவங்க சினிமாவில நடிக்கணும்ங்கிற அவசியமே கிடையாது. இப்படி இவங்கெல்லாம் நடிக்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இல்லாம போயிடுதுன்னு சொல்லிருக்காரு. அதே இன்டர்வியூல கோபி சுதாகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் சேனலை பில்ட் பண்ணி இப்போ அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு படம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் ஏன் உங்களுடைய உழைப்பை வச்சு ட்ரை பண்ண மாட்டீங்க? இவங்களாலதான் ஆக்டிங் படிச்சுட்டு வரவங்களுக்கு சான்ஸ் இல்லாம போயிடுதுன்னு சொல்லிருக்காரு. மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறாங்கன்னு டேனியல் இப்போ விஜய் சித்துவை தான் மறைமுகமா தாக்கி பேசிருக்காருன்னு நெட்டிசன்களால சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்க, யூடியூப் மூலமா நிறைய ஏர்ன் பண்றாங்க. அப்படி இருந்தும் இப்போ ரீசெண்டா டிராகன் திரைப்படத்துல 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.